எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். அசைவம் சமைத்த வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாமா? இது மாதிரி ஏற்றுங்கள், குடும்பம் செல்வ செழிப்போடு நல்ல மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு நாள் வீட்டில் விளக்கேற்றலைனா கூட அது இந்த மாதவிடாய் குளிக்கிற பெண்களுக்கு அது விளக்கேற்றுறது அந்த 3 நாட்கள் தள்ளி போகும். அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இப்போ வயசாகிட்டவங்க, இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் டெய்லி விளக்கேற்றுவாங்க. டெய்லியும் காலையும் மாலையும் டெய்லி விளக்கேற்றுவோம் நாங்களாம். அப்போ நம்ம விளக்கேற்றும் போது ஒரு நாள் நம்ம மாலை விளக்கேற்றலைனா கூட நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம பேர பசங்களுக்காகவோ, இல்லை நம்ம பிள்ளை பொண்ணுங்களுக்காகவோ நம்ம இந்த குழம்பு, இந்த நான்வெஜ்ஜு செஞ்சிடுறோம். நான்வெஜ்ஜு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு ஞாயிற்றுக்கிழமையில தான் நான்வெஜ்ஜு நான் சமைப்பேன் அப்படின்றவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் விளக்கேற்றாம, ஏன்னா நீங்களும் அன்றைக்கி எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் சாப்பிட்லன்னா கண்ணுக்கு பிரச்சனை, அப்போ ஒமேகா மாத்திரை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும், மீன் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்றலாம் இப்போ சொல்கிறாங்க. டாக்டர்ஸுங்களே அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. சிக்கன் கொஞ்சமாக இந்த பிரெஸ்ட் பீஸை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும், சுகர் உள்ளவங்களுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிற பெண்களும் வயசான பெண்களும் சரி அதை நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்ருவோம். சரி, இது இருக்கட்டும். அது இல்லாமல் முதல்ல அசைவம் சமைத்த வீட்டில் விளக்கேற்றலாமான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் அசைவம் சமைச்சிட்டிங்க, நீங்கள் சாப்பிடலை. நம்ம சில பேர் அசைவம் சாப்பிடாதவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அசைவம் சமையல் கிச்சனில் செஞ்சிட்டிங்க. ஆனால் நான் விளக்குக்கு பூ வச்சு நான் இன்றைக்கி விளக்கேற்றணும், நான் ஏற்றலாமா அப்படின்றவங்க வீட்டு பெண்களே சில பேர், நிறைய பேர் இருப்பாங்க. கிருத்திகைன்னா கூட அந்த வீட்டு ஆண்களுக்கு அந்த அசைவ வாசனை இருந்தால் தான் சாப்பாடு செல்லுன்றதுனால அவங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றலாம். எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடலை, தவறு கிடையாதுப்பா. நீங்கள் சாப்பிட்லன்னா தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு அசைவம் சமைக்கிற குலதெய்வமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றலாம். இது உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. ஆனால் சில பேருக்கு பெருமாள் படம்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கோமே, மகாலட்சுமி படம் நம்ம பூஜை அறையில், நம்ம குலதெய்வம் படம் மட்டும் வச்சுருந்தா பரவாயில்ல. ஆனால் மற்ற படங்கள்லாம் வச்சுருக்குறோமேன்னு நீங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது என்ன பண்ணணும் முக்கியமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கரைச்சி வீடு முழுவதும் ஃபஸ்ட்டு தெளிச்சிருங்க. லைட்டாக மஞ்சள் போட்டு தூள் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக போட்டுருங்க. வீடுன்னா அந்த வாசப்படியிலேருந்து நம்ம அடுப்பங்கரை, சமையல் அறையில், பெட்ரூமு, எல்லா இடத்துலையும் இப்போ நல்லாவே பெரிய சாம்பிராணி கிடைக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, தேங்காய் எடுக்கிற கொட்டாங்குச்சியை உடச்சி போட்டு அதில் தூள் சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் முதல்ல காட்டிடுங்க. அந்த அசைவ ஸ்மெல்லே ஒரு ட்ராப் கூட இல்லாத அளவுக்கு அது போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு எதுக்காக நம்ம ஒரு காரணம், இன்றைக்கி நான் அசைவம் சமைச்சிட்டேன், இன்றைக்கி நான் விளக்கேற்றாமல் இருக்கலான்னு, விளக்கேற்றலாமா, ஏற்றாமல் விட்டுட்டேன் நான் அப்படின்ற காரணம் வேண்டாம். நம்மளால் முடியுதுன்ற பட்சத்தில் நம்ம இந்த விளக்கை ஏற்ற நம்ம வீடு என்ன ஆகும்னா நல்ல ஒரு செல்வ நிலைக்கு, ஒரு மேல்நிலைக்கு செல்லும். அதை விட நீங்கள் ஒன்று பண்ணலாம். இந்த சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி செய்ய போகிறோன்றது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம இன்றைக்கி அசைவம் செய்ய போகிறோன்றது நாளே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். மறுநாள் ஏதாவது வாங்குவோம், ஏதாவது செய்வோம் அப்படின்றவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுங்கப்பா.
காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஏன்னா தண்ணி தெளிக்கிறது நீங்கள் காலையில் அந்த அன்டைமில் கதவு திறந்துன்னு வெளியிலலாம் போகாதீங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால நம்ம அந்த விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே போய் தண்ணி தெளித்து கோலம் போடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 4 மணிக்கே தான் நான் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து தான் விளக்கேற்றுவேன்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுதும் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி செஞ்சு ஏதாவது ஏன்னா இப்போ ரோட்டில் பயம் இருக்குது. இப்போ யாராவது ஆண்கள் துணைக்கு இருக்கிறாங்கன்னா அது மாதிரி செய்யுங்க, தவறு கிடையாது. நீங்களாக போய் தனியாக போய் வாண்டடாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற சொன்னாங்க, நான் அந்த நேரத்தில் தண்ணி தெளித்து கோலம் போட்டேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இது தேவையே இல்லை. காலையில் எழுந்து நீங்கள் வீட்டு உள்ளேயே நிலவாசப்படியை மட்டும் திறந்து வச்சுட்டு கேட் இருந்தால் மூடிடுங்க, விளக்கேற்றுங்க. வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் கூட தவறு கிடையாது. நீங்கள் தனியாக பூஜை அறை வச்சுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் விளக்கேற்றலாம், எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன் இல்லைங்களா, குலதெய்வம் செய்கிறவங்க, குலதெய்வத்துக்கு நான்வெஜ் செய்கிறவங்க தாராளமாக ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நாம் அசைவம் சாப்பிட்டுட்டோன்னா அன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன். காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாள் விளக்கேற்றி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மேல் நோக்கி சென்று கொண்டிருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.